இது ஜென்ரலாவே நெறைய திறமைகள் இருக்கும். பட் ஒருத்தவங்க கிட்ட பேசுறது அப்டின்னாலே பயப்படுவாங்க. இல்ல ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா அவங்கள போட்டு அழுத்தி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு குட் கான்வர்சேஷனலிஸ்ட்டா மாறணும் அப்டின்னா, ஒரு பெர்சன் என்ன ஸ்டெப்லாம் எடுக்கணும்? வீட்ல இருந்தே அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வீட்ல தான் சின்ன வயசுல பேசவே மாட்டேங்கிறாங்களே! அதுதான் தான் நெறைய அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 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 விஷயத்த நான் சொல்லும்போதே தே சே லைக் வீட்ல பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா வீட்ல பேச வேண்டியவங்க கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கிருந்து தானே ஆரம்பிக்கிறோம். வெளியில நம்ம 1000 பேர்கிட்ட பேசலாம். என்ன வேணாலும் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். பட் வி கோ டூ ஹோம். ஃபைனலா நம்ம வீட்டுக்கு தானே போவோம். ஸோ வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது பேரண்டிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகணும். உங்க குழந்தை ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வருது அப்படின்னா, யூ ஹேவ் டு சிட் அண்ட் லிசன். அந்த ஸ்பேஸ நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம நம்ம ஸ்பௌஸுக்கும் சரி, நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம அந்த ஸ்பேஸ் நம்ம குடுக்கணும்னு நெனைக்கிறேன். வி ஹேவ் டு கிரியேட் அ ஸ்பேஸ். ஏன்னா ஒரு கோச் கிட்ட போய் இன்னைக்கு நம்ம சொல்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாரியே, வீட்லயே அந்த ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தை நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னா, தென் வாட் கைண்ட் ஆஃப் பேரண்டிங் இஸ் தட்? அப்போ அந்த மாரி ஒரு ஸ்பௌஸ் நம்மகிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள சொல்ல முடியல, பயப்படுறாங்க அப்படின்னா, அது என்ன மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப்? ஸோ அந்த கம்யூனிகேஷன வீட்லருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் என்னால வெளியில போய் தைரியமா பேச முடியும். இப்ப நான் வீட்ல பேசும்போது, "நீ சும்மா இரு உனக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொன்னா, நான் வெளில போய் நான் பேசவும் மாட்டேன். ஸோ அதனால வீட்ல இருக்கவங்க அத ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வளர்ந்துட்டோம். நம்ம வந்து இப்போ போய் நம்ம பேரண்ட்ஸ மாத்த முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் வென் யூ ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் வென் யூ டாக், யூ ஹேவ் டு டாக். இப்ப நான் ஒரு இங்கிலீஷ் கிளாஸஸ் நான் வந்து போனேன். கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அவங்க சொன்னாங்க, "நீங்க நல்லா தானே பேசுறீங்க நீங்க." ஐ செட் லைக் நான் இல்ல எனக்கு நல்லா தான் பேசுறேன். பட் இருந்தாலும் நான் பீப்பிள் கூட வந்து ரியலா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது மாரி தான் நான் சொல்றேன். நீங்க யூ ஹேவ் டு கோ அண்ட் டாக் டு ரியல் பீப்பிள். தேன் நீங்க வந்து இதெல்லாம் பார்க்கறத விட நிஜமாலே உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் நீங்க நல்ல விதமா பேசணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். எல்லா டைமும் இன்னொருத்தர் தான் வந்து என்கிட்ட பேசணும். அவங்க தான் என்ன அக்கறையா பார்த்துக்கணும்னு இல்லாம, நம்மளும் நம்ம நல்ல விதமா அவங்க கிட்ட பேசணும். அவங்க எப்படி இருக்காங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய பேர் இந்த கேள்விய கேட்கறதே இல்ல. "நீ எப்படி இருக்க?" அப்படின்றத தான் நம்ம யூசுவலா கேட்போம். பட் ஆனா எல்லாமே ஓகேவா? பெட்டரா இருக்கியா? ஓகேவா? ஃபைனா? அப்படின்றத எல்லாருமே இப்ப இனிமே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.